இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்த அன்னபாரதி பல உண்மைகளை இப்போ சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி கேங் சொன்ன மாதிரி பிரதீப் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. அவர் பேசுவார், கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த கூல் சுரேஷ் கூட சண்டை போடும்போது அவர் தேவையில்லாமல் அம்மாவை பற்றியெல்லாம் சில விஷயங்களை பேசினார். அப்போது அந்த இடத்துல நான் தட்டி கேட்டேன். அதுக்காக என்கிட்ட வந்து சாரி எல்லாம் கேட்டார். அதோட என்கிட்ட எப்போவுமே அக்கா அப்படின்ற மரியாதையோட தான் நடந்துக்கிட்டாரு. ஆனால் தேவையில்லாமல் அவரை பெண்கள் கிட்ட அப்படி பார்க்குறாரு, பேசுகிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையாக நடக்கவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி அன்னபாரதி சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நான் வெளியே வருவேன்னு சத்தியமாக நினைக்கல. ஏன் அந்த வீட்டில் இருந்தவங்களே நினைக்கல. அதே மாதிரி தான் மாயா கேங் சொல்லி தான் அவருக்கு எதிராக உரிமை குரல் தூக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு எதிராக உரிமை குரல் தூக்கல. கூல் சுரேஷ் அவங்களோட அம்மாவை பற்றி அவர் பேசியிருப்பார் இல்லையா, அது எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்காக தான் நான் உரிமை குரல் தூக்கினேன். மற்றபடி அந்த கேங்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அவங்க சொல்லி நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உரிமை குரல் தூக்கினதுக்கு அப்புறமா மாயாவும் அவங்களோட கேங்கும் என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அவங்களுக்காக உரிமை குரல் தூக்கவே இல்லை. அதோடு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பிரதீப்பை பேச விடலை. அப்படி ஒருவேளை பேச விட்டுருந்தா அவரோட தரப்பு நியாயத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸான 50 லட்சத்தை கண்டிப்பாக நான் தான் வாங்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையோடு இருந்தார். ஸோ அவர் பக்கம் இருக்க நியாயத்தை கண்டிப்பாக கேட்டிருக்கணும். ஆனால் அவர் அங்கே பேசவே விடலை. அதனால் அந்த சிச்சுவேஷனே மாறி போயிடுச்சு. அதனால தான் பிரதீப்புக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இங்கே எல்லாருமே சராசரி மனுஷங்க தானே இருக்காங்க, அப்புறம் இதுக்கு 50 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுன்னா அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, எதிர்த்து பேசுகிறாரு, மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. இனிமே அவர் எங்கே போனாலும் அது அவருக்கு பிளாக் மார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அன்னபாரதி அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.